800 ஆண்டுகால ரகசியம். சாமிக்கல் என்று மக்கள் வழிபட்ட ஒரு கல் இப்போது அந்த பகுதியின் மாபெரும் வரலாற்று அடையாளமாக மாறியுள்ளது. வாணியம்பாடி அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ள அந்த 8 அடி உயர பிரம்மாண்ட நடுக்கல்லின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் அலசந்தாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பெரியகொல்லி வட்டம் பகுதியில் தனியார் விவசாய நிலத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது புதர்கள் மண்டிய நிலையில் இருந்த இந்த கல்லினை கிராம மக்கள் கண்டெடுத்தனர். தொடக்கத்தில் இதனை ஆஞ்சநேயர் அல்லது ஐயனார் சிலையாக கருதிய பொதுமக்கள் அதனை சுத்தம் செய்து வழிபாடு நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர் சந்திரசேகர் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியின் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் பிரபுவிடம் தகவல் தெரிவித்தார். ஆய்வாளர் பிரபு தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த போது அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடுக்கல் என்பது உறுதி செய்யப்பட்டது. வாணியம்பாடி அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த நடுக்கல் அதன் பிரம்மாண்டத்தாலும் அதில் செதுக்கப்பட்டுள்ள நுணுக்கமான சிற்ப கலையாலும் வரலாற்று ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சுமார் 8 அடி உயரமும் 5 அடி அகலமும் கொண்டு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கும் இந்த நடுக்கல்லில் அக்கால சிற்பக்கலையின் நேர்த்தி தெரிகிறது. இதன் மைய பகுதியில் போர்க்கால நாயகனான வீரன் ஒருவன் போருக்கு தயாரான நிலையில் இடது கையில் வில்லையும் வலது கையில் கட்டாரி எனப்படும் கூர்மையான ஆயுதத்தையும் ஏந்தியபடி மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கிறான். இந்த நடுக்கல்லின் மற்றொரு சிறப்பம்சமாக அந்த வீரனுக்கு பின்னால் அம்புகளை ஏந்தி போர்க்களத்தில் அவருக்கு துணையாக நின்ற மற்றொரு வீரனின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி போரில் வீரமரணம் அடைந்த அந்த வீரன் சொர்க்கம் செல்வதை குறிக்கும் அடையாளமாக பெண் ஒருவர் சாமரம் வீசும் காட்சியும் இதில் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வீரனின் ஆடை அமைப்பு, தலை அலங்காரம் மற்றும் அவர் அணிந்திருக்கும் அணிகலன்களை நுணுக்கமாக ஆய்வுக்கு உட்படுத்திய வரலாற்று ஆய்வாளர்கள் இது சுமார் 800 ஆண்டுகள் பழமையானது என்றும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தை சேர்ந்தது என்றும் கணித்துள்ளனர். ஒரு சாதாரண கல் என்று கருதப்பட்ட இந்த சின்னம் தற்போது அந்த பகுதியின் மிக முக்கிய வரலாற்று ஆவணமாக மாறியுள்ளது. எல்லை பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள இந்த அரிய வரலாற்று ஆவணத்தை பாதுகாக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய கொல்லி வட்டம் என்கிற இடத்தில் புதர் மண்டிய நிலையில் ஒரு நடுகள் இருப்பதாக அவரினுடைய பஞ்சாயத்து உறுப்பினர் சந்திரசேகர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் எமது குழுவினர் அங்கு சென்று இன்றைய நாள் முழுவதும் அங்கே கலாய்வினை மேற்கொண்டோம். அப்பொழுது அங்கே சாசனக்கல் என்று அவ்வூர் மக்களால் அழைக்கப்பட்டு ஆஞ்சநேயர் என்றும் ஐயனார் என்றும் அவ்வூர் மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நடுகல்லை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அந்த நடுகல்லில் வீரனுடைய உருவம், ஒரு கையில் வில்லும் மற்றொரு கையில் கட்டெரி என்கிற ஆயுதத்தை ஏந்திய நிலையில் வீரன் வடிக்கப்பட்டிருக்கிறார். வீரனுடைய உருவத்திற்கு பின்புறமாக அம்புகளை ஏந்திய நிலையில் ஒரு மனித உருவமும், இந்த 2 உருவங்களுக்கு சாமரம் வீசும் நிலையில் ஒரு பெண்ணுருவமும் அந்த நடுகல்லில் வடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடுகல்லானது 5 அடி அகலமும் 10 அடி நீளமும் கொண்டதாக அங்கே காணப்படுகிறது. இந்த நடுகல்லை முறைப்படி சுத்தப்படுத்தி நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது அதனுடைய உருவ அமைதியை கருத்தில் கொண்டு ஏறத்தாழ 800 முதல் 900 ஆண்டுகள் பழமையானதாக இந்த நடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஆந்திர மற்றும் தமிழக எல்லை பகுதியில் அமைந்திருப்பதனால் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் இந்த நடுகல்லானது அங்கு அமைந்திருக்கிறது. இந்த நடுகல்லை உள்ளூர் மக்கள் வேறு வேறு பெயர்கள் சொல்லி அழைத்த நிலையில் நாங்கள் இது நடுகள், இதனுடைய வரலாறு என்ன, ஒரு காலகட்டத்தில் இப்பகுதியில் நடைபெற்ற ஒரு பூசலில் இந்த வீரனானவன் போரிட்டு தன் உயிரை மாய்த்திருக்கிறான். அந்த போரில் அந்த வீரனுக்கு உதவியாக அம்புகளை கொடுத்துதவிய ஒருவருக்கும் அந்த நடுகல்லில் இடம் தந்து இந்த நடுகல்லானது வடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வரலாற்று தகவலை அவ்வூர் மக்களுக்கு எடுத்து சொன்னதற்கு பிற்பாடு அந்த நடுகல்லை நாங்கள் முறைப்படி பாதுகாப்போம் என்கிற உறுதியை அவ்வூர் மக்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றனர்.